குலதெய்வத்தை வணங்கும் போது செய்யக்கூடாத தவறுகள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்கிறார். அவர்தான் நம் குலதெய்வம். அவர் நம்முடைய வம்சத்தின் உயிர் சக்தி, நம்மை தாங்கும் வேர் சக்தி. அவரை சரியாக வணங்கினால் வாழ்க்கை மலரும். அவரை அலட்சியம் செய்தால் அந்த ஆற்றல் மெதுவாக குறைந்துவிடும். இதை பற்றி இந்த வீடியோவில் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். நீங்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவர் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் குலதெய்வத்தின் பெயரை கமெண்ட் செய்யவும். முதலில் உன் குலதெய்வம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பலருக்கு தங்கள் குலதெய்வம் யார் என்பதற்கே தெளிவில்லை. ஆனால் குலதெய்வம் என்பது உங்கள் குடும்பத்தின் மூதாதையர் வழிபட்ட ஆற்றல். அவர்தான் உங்கள் இரத்தத்தில் ஓடும் தெய்வ சக்தி. அந்த தெய்வத்தை விட்டு திசை மாறி மற்ற வழிபாடு செய்தால் அது பயனளிக்காது. ஒரு வருடம் விட்டுவிட்டாலும் ஆற்றல் தளரும். வருடம் ஒரு முறை குலதெய்வத்தை வணங்க செல்வது குடும்பத்தின் செழிப்புக்கு நல்லது. ஆண்டுக்கு ஒரு முறை கூட குலதெய்வ ஆலயத்தை செல்லாமல் விட்டால் அந்த தெய்வ சக்தி நம்மிடமிருந்து தூரமாகிவிடும். அந்த கோவிலில் காலடி வைப்பது உங்கள் வம்சத்தை மீண்டும் இணைக்கும் தெய்வீக பந்தம். ஒவ்வொரு ஆண்டும் குடும்பமாய் சென்று பூஜை செய்யுங்கள். முதலில் குலதெய்வம், பிறகுதான் இஷ்ட தெய்வங்கள். பிற தெய்வ வழிபாடுகள் நல்லவைதான், ஆனால் குலதெய்வம் உங்கள் வம்சத்தின் அடித்தளம். அந்த அடித்தளம் வலிமையில்லாமல் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கூட வெளிப்படாது. கடமைக்கு வழிபாடு செய்யாமல் அன்போடு செய்யும் வழிபாடு மட்டுமே அருள் தரும். பூஜை செய்தாலும் மனம் வேறெங்கோ இருந்தால் அது ஒரு சடங்காகவே மாறிவிடும். குலதெய்வம் அன்பையும் நம்பிக்கையையும் உணரும் தெய்வம். மனம் முழுதும் அன்போடு வணங்குங்கள். சுத்தமில்லாமல் சென்றால் சக்தி குறையும். குலதெய்வ ஆலயம் என்பது உங்கள் குடும்பத்தின் ஆன்ம புண்ணியம். அங்கு செல்லும் முன் உடல் சுத்தமும் மன சுத்தமும் அவசியம். கோபம், சண்டை, பொய்மை ஆகிய உணர்வுகளோடு அங்கே போகாதீர்கள். விரதம் சுத்தத்திற்கான கதவு. குலதெய்வ பூஜைக்கு முன் விரதம் அவசியம். அந்நாள் மனமும் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பூஜையின் ஆற்றல் உள் நுழையும். முதலில் வீடு, அதுவே அருள் தங்கும் இடம். பூஜை முடிந்தவுடன் உடனே வேறு இடங்களுக்கு செல்லாதீர்கள். முதலில் வீட்டுக்கே திரும்புங்கள். அந்த தெய்வ ஆற்றல் உங்கள் இல்லத்தில் உறைவது அவசியம். சிறிய ஆலயமும் வம்சத்தின் கோட்டையாகும். சிறிய ஆலயங்களும் மிகப்பெரிய ஆற்றலை கொண்டவை. அந்த சிறு இடம்தான் உங்கள் வம்சத்தின் காவல் கோட்டை. தெய்வ பந்தம் கிடைக்க பூஜை முடிந்ததும் நன்றி சொல்லுங்கள். அந்த நன்றி சொல்லும் மனம்தான் தெய்வத்துடன் பந்தத்தை உறுதி செய்யும். குலதெய்வத்தை மதித்தால்தான் வம்சம் வளர்ச்சி அடையும். குலதெய்வத்தை பற்றி கேலி, ஒப்பீடு, குறை கூறுதல் அது மிகப்பெரிய பாவம். அவர் உங்கள் வம்சத்தின் வேராக இருக்கிறார். அவரை மதியுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை காப்பார். குலதெய்வம் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அவர் உங்கள் குடும்பத்தின் ஆன்ம காவலன். அவரை நம்புங்கள், வழிபடுங்கள். உங்கள் வம்சம் செழிக்கட்டும், அருள் பொழியட்டும். குலதெய்வ பூஜைக்கு பிறகு பரிசுத்த விரதம் கடைபிடிக்காமல் இருப்பது பயன் தராது. குலதெய்வ ஆலயத்தில் பூஜை முடிந்ததும் அந்த நாள் முழுவதும் பரிசுத்த விரதம் என்ற புனித நியமத்தை பின்பற்ற வேண்டும். அதாவது சைவ உணவு, கோபமில்லாத மனம், அமைதியான எண்ணங்கள். ஏனெனில் பூஜை முடிந்த பின் நம் உடலிலும் மனதிலும் அந்த தெய்வ ஆற்றல் தங்கியிருக்கும். அந்த ஆற்றலை சிதைக்காமல் குறைந்தது ஒரு நாள் ஆன்மீக நிலையிலே இருங்கள். குலதெய்வ ஆலயத்தின் வாசலில் செல்வாக்கு அல்லது சத்தம் ஏற்படுத்துதல் கூடாது. மௌனம் தெய்வத்தை உணரும் வழி. பலர் குலதெய்வ ஆலயத்துக்கு வந்தபின் கூட கைபேசியில் பேசுவார்கள், சிரிப்பார்கள் அல்லது பெரிய சத்தம் போடுவார்கள். அது தெய்வீக இடத்தின் ஆற்றலை குலைக்கும். அந்த ஆலயம் ஒரு சக்தி மையம். அங்கு ஒவ்வொரு ஒலியும் தெய்வம் கேட்கிறான். அதனால் கோவில் வாசலில் நுழையும் போதே மௌனம், மரியாதை, தாழ்மை அவசியம். குலதெய்வ பூஜை நாளை மாற்றி செய்வது. நாள் மாற்றினால் ஆற்றல் திசை மாறும். சிலர் வசதிக்காக இந்த வாரம் போக முடியாது, அடுத்த வாரம் போகலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் குலதெய்வ வழிபாட்டுக்கு ஒரு தீர்மானிக்கப்பட்ட திதி, நாள் அல்லது மாதம் இருக்கும். அந்த நாளில் செய்யும் பூஜை மட்டுமே முழு பலன் தரும். தந்தை தாத்தா காலத்தில் எந்த நாளில் பூஜை செய்தார்களோ அதே நாளை பின்பற்றுங்கள். அது வம்ச ஆற்றலை ஒரே திசையில் வைத்திருக்கும். குலதெய்வ பூஜையில் முன்னோர்களுக்கு நன்றி கூறாமல் இருப்பது தவறு. மூதாதையருக்கு நன்றி சொல்வதால் குலதெய்வம் மகிழ்ச்சி அடையும். குலதெய்வம் மற்றும் மூதாதையர்கள் இருவரும் இணைந்த சக்திகள். ஒருவரை வணங்கினால் மற்றவர் அருள் தானாக வெளிப்படும். பூஜை செய்யும் முன் எங்கள் முன்னோர்களுக்கு நன்றி என்று மனதில் நினையுங்கள். அந்த நன்றியுணர்வுதான் குலதெய்வத்தின் அருளை இரட்டிப்பாக பெருக்கும். குலதெய்வத்தை குடும்பத்தினரிடம் பகிராமல் தனிப்பட்ட வழிபாடாக வைத்துக் கொள்வது. குலதெய்வ மரபை தொடரும் தலைமுறை குடும்பத்தின் காவல் கோட்டை. குலதெய்வம் ஒருவருக்காக அல்ல,
முழு குடும்பத்திற்காக. ஆகையால் அந்த வழிபாட்டை குழந்தைகளுக்கும் இளைய தலைமுறைக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் அந்த ஆற்றலின் தொடர்ச்சியாக வாழ்வார்கள். அது உங்கள் வம்சத்தின் தெய்வீக மரபை பாதுகாக்கும் புனித செயல். நாம் பிறந்த வம்சம் ஒரு மரம் போல. அதன் வேரில் குலதெய்வம், கிளைகளில் நாம் தான். அவரை மறந்தால் கிளைகள் உலரும். அந்த வேரை வணங்கினால் மரம் செழிக்கும். ஓம் குலதெய்வாய நமஹ. ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.